வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. காவல் அதிகாரி சாண்டர்ஸை சுட்டுக் கொன்றுவிட்டு பகத்சிங்கும் ராஜகுருவும் தப்பி ஓடிய போது போலீஸ் சார்ஜென்ட் ஷனன் சிங் அவர்களை துரத்தி பிடித்துவிடக்கூடிய நிலையில் சந்திரசேகர் ஆசாத் அவரை குறிப்பார்த்து சுட்டு வீழ்த்தினார் என்று கூறினீர்கள். ஆசாத் எப்படி இவர்கள் குழுவில் இணைந்தார் தாயே? மகனே, ஆசாத் பகத்சிங் சுக்தேவை விட 1 வயதுதான் மூத்தவன். அவன் 1906 ஜூலை 23ஆம் தேதி ஐக்கிய மாகாணத்தின் பதர்காவில் பண்டித் சீதாராம் திவாடி ஜக்ராணி தேவி தம்பதிக்கு பிறந்தவன். பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவரது தந்தை மத்திய மாகாணத்தின் சபுவா பகுதியில் வசித்த போது அங்கிருந்த பீல் பழங்குடி மக்களிடம் சிறுவயதில் வில்வித்தையை கற்றுக்கொண்டான் சந்திரசேகர். அதுதான் அவனுக்கு குறிதவறாமல் இலக்கை வீழ்த்தும் மன ஒருங்கை கற்றுத் தந்திருந்தது. பின்னாளில் காஷி வித்யாபீட்டத்தில் சம்ஸ்கிருதம் கற்கவும் அனுப்பப்பட்டான். சந்திரசேகரின் 15வது வயதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டான். நீதிபதி அவனது பெயர், தந்தை பெயர், முகவரியை கேட்டபோது தன் பெயரை விடுதலை எனும் பொருளில் ஆசாதி என்றான். தந்தை பெயர் சுதந்திரம் என்றான். முகவரிக்கு சிறை என்று பதிலளித்தான். தன்னை அவமானப்படுத்துவதாக நினைத்த நீதிபதி அவனுக்கு சிறை தண்டனை விதித்தான். சந்திரசேகரோ, நான் இப்படி கூறினால்தான் நீங்கள் எனக்கு சிறை தண்டனை அளிப்பீர்கள் என்பதால் அப்படி சொன்னேன் என்றான். அதை கேட்டு அங்கிருந்தவர்கள் சிரித்தார்கள். நீதிபதி கோபமடைந்தான். அவனுக்கு 15 பிரம்படி தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு அடிக்கும் பாரத் மாதா கி ஜெய் என முழங்கினான். சந்திரசேகர சீதாராம் திவாடி அதன் பின் சந்திரசேகர ஆசாத் ஆகிவிட்டான். காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்ட பிறகு ஏதாவது வழியில் நாட்டின் சுதந்திரத்துக்கு போராட வேண்டும் என்ற தீவிர வெறி ஆசாதுக்கு இருந்தது. அந்த நேரம் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷனை நடத்தி வந்த ராம் பிரசாத் பிஸ்மிலின் நட்பு அவனுக்கு கிடைத்தது. நம் நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கும் பிரிட்டிஷாரிடமிருந்து அரசு கருவூலங்களை கொள்ளையடிப்பது என்று அவர்கள் யோசித்தார்கள். ராம் பிரசாத் பிஸ்மிலின் சொந்த ஊரான ஷாஜஹான்பூரிலேயே கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்தினார்கள். அந்த வழியில் இந்த இளைஞர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுதான் ககோடி ரயில் கொள்ளை சம்பவமும். சந்திரசேகர் ஆசாத் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கினான். 1925 நாட்டையே உலுக்கியது ககோடி ரயில் கொள்ளை சம்பவம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு ஆங்கிலேயரிடம் பிடிபடாமல் தப்பியவன் ஆசாத். 1925 ஆகஸ்ட் 9ஆம் தேதி அஷ்ஃபகுல்லா கான், சச்சீந்திரநாத் பக்ஷி, ராஜேந்திரநாத் லஹிரி ஆகியோர் 8 டவுன் பயணிகள் ரயிலின் 2ஆம் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட ஓர் இடத்தில் சங்கிலியை எடுத்து ரயிலை நிறுத்தும் பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
ராம் பிரசாத் பிஸ்மில், கேசவ் சக்கரவர்த்தி, முராரிலால், முகுந்திலால், பன்வாரிலால், மன்மத்நாத் குப்தா, சந்திரசேகர் ஆசாத் ஆகிய 7 பேர் அதே ரயிலின் 3ஆம் வகுப்பு பெட்டியில் இருந்தார்கள். ரயிலின் காடையும் ஓட்டுநரையும் பிடித்து கட்டும் பணி சிலருக்கு, ரயிலின் இருபுறமும் காவல் காப்பது, அதிலிருந்த கருவூலத்தை கொள்ளையடிப்பது ஆகிய பணிகள் சிலருக்கு. ரயிலின் சங்கிலி இழுக்கப்பட்ட போது இருள் சூழ்ந்திருந்தது. அவர்கள் தங்களுக்கு இட்ட பணியை சிறப்பாக செய்தார்கள். காடையும் ஓட்டுநரையும் தலைகுப்புற கிடத்தினார்கள். ரயிலில் இருந்த கருவூலத்தை கீழே தள்ளிவிட்டார்கள். கனமாகவும் வலுவாகவும் இருந்த பணப்பெட்டியை சுத்தியலாலும் உளியாலும் உடைக்கத் தொடங்கினார்கள். பணத்தை ஒரு மூட்டையில் கட்டி லக்னோ செல்லும் பாதையை நடந்தே கடந்தார்கள். நகரத்திற்குள் பணம் பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டது. இந்த ரயில் கொள்ளை சம்பவம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை உலுக்கியது. புலனாய்வுத் துறையினர் எச்சரிக்கையானார்கள். புரட்சியாளர்கள் என சந்தேகிக்கப்படும் அனைவரையும் கண்காணித்தார்கள். 47 நாட்களுக்கு பிறகு கைது நடவடிக்கைகள் அரங்கேறின. அவர்களில் 4 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். 4 பேருக்கு 17 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் 17 பேருக்கு நீண்டகால தண்டனையும் விதிக்கப்பட்டது. சந்திரசேகர் ஆசாத், குந்தன்லால் இருவர் மட்டுமே போலீசாரிடம் பிடிபடவே இல்லை. இறுதி வரை பிரிட்டிஷ் காவல்துறை ஆசாதை உயிருடன் பிடிப்பதில் வெற்றி பெறவும் இல்லை. அவன் ஜான்சியில் வசித்த போது சதார் சந்தையில் இருந்த பந்தல்கண்ட் மோட்டார் கேரேஜில் வாகனம் ஓட்டும் பயிற்சி பெற்றான். ஜான்சிக்கு அருகே இருந்த ஓர்ச்சா காடுகளையே தன் ஆயுத பயிற்சி களனாக பயன்படுத்தினான். தன் அமைப்பினருக்கு பயிற்சியும் அளித்தான். அங்கே சதார் ஆற்றங்கரையில் சிறிய அனுமன் கோயில் கட்டி கூடாரம் அமைத்து தன் வசிப்பிடமாக்கிக் கொண்டான் ஆசாத். அருகே இருந்த கிராம குழந்தைகளுக்கும் ஆயுத பயிற்சி அளித்தான். இப்படித்தான் ஆசாத் எனும் இளைஞனின் சுதந்திர வெறி அவனை சுற்றியிருந்தவர்களுக்கும் ஆழமாய் வேரூன்றியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தை